வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான தரமான வேறு லெவலான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. என்னென்னா ஆல்ரெடி நாமினேஷன் முடிவுகள் நான் கொடுத்துட்டேன். அதில் யார் யாரெல்லாம் உள்ளே வந்திருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னென்னா யார் யாருக்கு எவ்வளவு ஓட்டு, யார் யார் எத்தனை பேரை வந்து வச்சு செஞ்சாங்க அப்படின்ற விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வென்ற ஜெஃப்ரி உள்ளே வர மாட்டார். அப்புறம் விஜய் விஷால் கேப்டன் ஆகிட்டார். ஸோ அவரும் உள்ளே வர மாட்டார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு எவ்வளோ ஓட்டு வந்திருக்குன்னா பயங்கரமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி ராணவ் போன வாரம் எல்லாரும் தேர்ந்தெடுக்கப்பட்டு டைரக்ட் நாமினேஷன் மூலமாக உள்ளே வந்துட்டார். அடுத்தது பார்த்திங்கன்னா ரயானுக்கு வந்து 2 ஓட்டு வந்திருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் முத்துக்குமாரனுக்கு 2 ஓட்டு. ஸோ எல்லாம் பிளான் பண்ணி தான் அடிச்சிருக்காங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் வன்ஷிதாக்கு 2 ஓட்டு, ஜாக்லினுக்கு 2 ஓட்டு, சௌந்தர்யாவுக்கு 2 ஓட்டு, தீபக்கு 2 ஓட்டு. ஸோ முக்கியமான புள்ளிகள் எல்லாம் வர வைக்கணும்னு சொல்லிட்டு செம்ம பிளான் போட்டு 2 ஓட்டாக அடித்து தூக்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் வந்து கொஞ்சம் வன்மம் மேலோங்குது. மஞ்சரிக்கு 3 ஓட்டு, கண்டிப்பாக அருண் போட்டிருப்பாருன்னு வச்சுக்கிங்களேன். அருணுக்கு 3 ஓட்டு. ஸோ அருணு அது யார் யார் போட்டிருப்பாங்க? முத்து, மஞ்சரி மேபி. அதுக்கப்புறம் ஜாக்லின் சம கோவத்தில் இருந்தாங்க. ஏன் விஜய் விஷால் போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னா அவர் போகும்போது விஜய் விஷால் பேரை வந்துட்டு அருண் மட்டும் தான் சொன்னார், மற்றவங்க யாரும் சொல்லலை. இவர் போயிடுவார் அப்படின்னு. பவித்ராக்கு 3 ஓட்டு. அதுக்கப்புறம் தான் வராரு நம்ம அண்ணன் மங்களம் சார். அவருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 ஓட்டு. ஸோ எல்லாருமே வந்து இவர் தான் போகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி பக்காவாக போட்டு, ஆனால் எல்லாத்தையும் உள்ளே போட்டாங்க. நாமினேஷன் ஃப்ரீ பாஸு கேப்டன் இவரை தவிர்த்து மீது எல்லாம் உள்ளே வந்திருக்காங்க. பயங்கர மாதம் வந்துட்டு பிளான் பண்ணி சூப்பராக வந்து தூக்கி உள்ளே போட்டிருக்காங்க. ஸோ அதன்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்துட்டு 11 பேர். ஸோ 13 பேரில் 11 பேர் இந்த நாமினேஷன்ஸ்குள்ளே வந்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த வாரம் ரஞ்சித்துக்கு டெஃபினட்டாக 100% வாய்ப்பு இருக்குது. ரஞ்சித் வெளியே போயிடுவார். அப்புறம் யார் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அன்ஷிதாக்கு இருக்குது. ஆனால் அன்ஷிதா வந்துட்டு ரொம்ப எமோஷனலான ஒரு டைப் அப்படின்னு இருக்கும்போது அன்ஷிதா வந்து ஃப்ரீ ஸ்டாஸ்கில் தேவைப்படுவாங்க. ஏன்னா ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு ஹிட் ஆகிறதுக்கு முக்கிய காரணமே அந்த அழுகை, எமோஷன்ஸ். இந்த எமோஷன்ஸ் அதிகப்படியாக யார் யார் காமிப்பாங்கன்னா அதிகப்படியாக பெண்கள் காமிப்பாங்க. இப்போ போன வாட்டி அர்ச்சனா வந்து அவங்க அப்பா வந்தோன்னே ஓடி போய் கட்டிப்பிடிச்சி அதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஜென்ஸு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து எமோஷன்ஸ் அடக்கி வச்சுட்டு தான் அந்த மாதிரி கேரக்டர் தான் இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக வந்துட்டு அன்ஷிதா உள்ளே வைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. ரயானை தூக்கிறதுக்கு வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மற்றபடி யாருமே வெளியே போகிற மாதிரி இல்லை. ராணவ் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு டவுட் தான், அவரெலாம் கண்டிப்பாக வந்துட்டு உள்ளே இருப்பார் அந்த மாதிரி தான் தோணுது. இந்த வாரம் வந்துட்டு கண்டிப்பாக பாயாசம் வந்துட்டு ரஞ்சித் அண்ட் ரயானுக்கு தான் மேக்ஸிமம் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. அதே மாதிரி இந்த வாரமும் அதாவது மிட் வீக் எவிக்ஷனோட லாஸ்ட் ஒரு எவிக்ஷனும் சேர்த்து ரெண்டு எவிக்ஷன் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்க மாதிரி தோணுது. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வாரம் யார் வெளியேற வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் இந்த சீசன் 8ஓட டைட்டில் வினரா இவங்க தாங்க வருவாங்க, நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.